ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெரினா மால்குள்ள வந்துட்டோம். எதுவுமே நம்ம பட்ஜெட்குள்ளேயே இல்லை, எல்லாமே ஃபுல்லா காஸ்ட்லியா தான் இருக்கு. பெங்களூரோட இங்க நிறைய காஸ்ட்லியா இருக்கு. ஒருவேளை பெங்களூர்ல நாங்க கொஞ்சம் மீடியமா செலவு பண்ணனால தெரியலையா, இங்க நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுல இருந்து ரூமுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாமே போயிருச்சு. டிராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமானதுனால சாப்பாடுல கொஞ்சம் அமௌண்ட் போட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சொல்லு, வேற ஏதாச்சும் சொல்றான். அதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க மத்தியானமே சாப்பிடல எதுவுமே. அதான் சரி பக்கத்துல மெரினா மால் இருக்கு, அங்க போய் ஃபுட் கோர்ட்ல ஏதாவது பாக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஆனா பார்த்தா இங்க எதுவுமே விலை கம்மியா இல்ல, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு. சரி அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. டேரக்டா நான் நைட்டு வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு அங்க பக்கத்துல தான் மெஸ்ல சாப்பிட்டுக்கலான் இருக்கோம். காலையில சாப்பிட்ட டிஃபன் சென்டர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, சாப்பாடும் நல்லா இருந்துச்சு, ரைஸும் கம்மியா இருந்தது. சோ அதனால அங்கேயே சாப்பிடலாம். ஏதாச்சும் நைட்டுக்கும் அப்படியே சேர்த்து சாப்பிடலாம். மத்தியானம் நைட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி அப்படியே சாப்பிடலான் இருக்கோம். சரி பார்க்கலாம். மெரினா மால் ஆனா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாமே ரேட் அதிகம், ஒண்ணுமே பண்ண முடியாது. மால்னாலே ரேட் அதிகம் தாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தருணே, அப்புறம் இந்த ஃப்ரைட் ரைஸ், செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் இந்த கோலி சோடா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? சத்தமா. சோ ஃப்ரெண்ட்ஸ், சோ இதுதான் பில்லு. ஆனா நீ சத்தமா பேசணும்டா, மைக்கு பேசு வர. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். சரி ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நம்ம தருண் சாப்பிட்ட பில்லு. இதுவே ஒரு செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், ஒரு கோலி சோடா சேர்த்து 257 ரூபா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, நம்ம பையனுக்கு கொஞ்சம் பசி எடுத்துருச்சு. புதுசா ட்ரிப் வரான்ல, நம்ம கூட இன்னும் பழகணும் போல. நாளைக்கு ஃபுல்லா பட்னி தானே. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி பார்க்கலாம், பாய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடை வாங்கியிருக்கிறது நம்ம ஷியாம் பிரசாத் தான். கொஞ்சம் பெரிய கை. சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க இதை வாங்கணும்னு? பெருமையா இருக்குது. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. பேசிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு ஓவரா பெருமை பண்றது இது இல்ல. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பெருமையா இருக்குது இது வாங்கினதுனால. பில்லு 510 தான். 500? ஃப்ரெண்ட்ஸ், ஷியாம் இவ்வளவுக்கு வாங்கியிருக்கான். கொஞ்சம் பயங்கரமான பட்ஜெட் தான். 500 ரூபாங்கிறது எகிரிச்சு. சரி ஓகே, பார்க்கலாம். வேற ஏதாச்சும் சொல்லணுமா? ஒரு கோலி சோடா ஒன்று சொன்னேன். கோலி சோடா? ஐயோ தருணே, ஓ ஷிட், மன்னிச்சிரு. நீ வரக்குள்ள நாங்க தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சோம், அது கடைசியில கொஞ்சமா ஆயிருச்சு. சரி ஓகே. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? சபரீஷ், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ஆனா இனிமேல் டேஸ்ட் பண்ணுவோம். சரி, டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லு.
இப்ப பாருங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டோம். அதுல இன்னும் நிறைய மீதி இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா 4 இதுதான்டா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சுடா. சரி ஓகே முடிஞ்சு சாப்பிட்டு காலி பண்ணலாம். பாதி மொஜிட்டோ டப்பா இன்னும் நாங்க காலியா பண்ணல. ஆகாது நல்லா, அதுவும் தெரிஞ்ச கதை தான். அது என்னன்னா இவ்வளவு நேரம் வச்சதுல சோடா கேஸ் போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்க வாங்கினது வேற மொஜிட்டோ கொஞ்சம் நல்லா இல்ல. ப்ளூ மொஜிட்டோ தான் வாங்கலாம்னு நினைச்சோம், பட் வேற ஏதோ வந்துச்சு, பேர் தெரியாம வாங்கி மாட்டிக்கிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த கடையில எல்லாமே சூப்பரா இருக்கு. நாங்க எல்லாமே சாப்பிட்டு பார்த்தோம். வெஜ் பர்கரு, சிக்கன் ஃப்ரைடு பர்கரு, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கணும், நூடுல்ஸ் சாப்பிட்டு பார்த்தோம், வெஜ் நூடுல்ஸ், அப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எல்லாமே ரீசனபிளான பிரைஸ்ல கரெக்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபுட் ஸ்ட்ரீட் ட்ரை பண்றீங்கன்னா இங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ நாங்க இந்த ஃபுட் கோர்ட்ல இருந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து வந்து ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்ப நடந்து போறதா இல்ல ஆட்டோல போறதா அப்படின்னு தெரியல. நடந்தா ஒரு 3 கிலோமீட்டர் கிட்ட வருதுங்கிறாங்க. நடக்க முடியுமான்னு தெரியல, பாக்கலாம். போலாமா? இனி பாரு, இனிதான் நம்ம ஆட்டம் பெருக்க விட்டுறோம் பாரு. என்னடா பண்ண போற? அவ்வளவுதான், ஆரம்பிச்சிடலாம். ஐயோ